ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அமராஸ் அரிசுவை. இன்றைக்கி நம்ம அடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல இட்லி அரிசி எடுக்கிறோம். இட்லி அரிசி 400 கிராம், இது ஒரு படி. இதிலேருந்து 400 கிராம் இட்லி அரிசி, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் உளுத்தம்பருப்பு. இதை முதல்ல நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வைத்த அரிசி பருப்போடு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து 10 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து ஆட்டூரலில் தான் அரைக்கிறோம். இது அடைலாம் இந்த மாதிரி ஆட்டூரலில் அரைச்சி செஞ்சோம்னா அதோட ருசியே தனி. நம்ம கிரைண்டர்லலாம் பொதுவாக அரைப்போம். இது மாதிரி அரைச்சி பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என் தங்கச்சி வீட்டில் தான் இந்த அடை செய்கிறோம். அவங்க வீட்டு ஆட்டூரலில் கொல்லை பக்கம் தனியாக போட்டிருப்பாங்க, அதில் தான் அரைக்கிறோம். பொதுவாக அந்த காலத்துலலாம் கிரைண்டர் மிக்சி இதெல்லாம் இல்லாத காலத்தில் எல்லாமே அம்மியில் ஆட்டோரலில் தான் அரைச்சி செய்வோம். அது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ தான் கிரைண்டரில் போட்டு அது சூடு ஏறி அதை திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அரைக்கிறத நம்மளே கெடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இயற்கை சூழலில் அரைச்சிட்ருக்கோம். எவ்வளோ பசுமையாக இருக்குது. இதில் ஆட்டூரில் அரைக்கும் போது தான் ஈவனாக இருக்கும். கரெக்டாக ஒரே மாதிரி குறப்பாக எடுக்கலாம், நைஸாக கரெக்டாக லெவலாக வரும். இது கிரைண்டரில் அந்த மாதிரி வராது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு எடுக்கணும் குறப்பாக. அப்போ தான் அடை டேஸ்ட்டாக இருக்கும். அடை நைஸாக எடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி விழுவிழுப்பாயிடும். இந்த பதத்தில் அதை எடுத்து இவ்வளோ கட்டியாக எடுக்கணும். ஏன்னா முதல்லவே தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் இதுக்கு உரித்து வச்சுருக்கோம். இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான முருங்கீரை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தோம் கொல்லையிலேருந்து. இந்த சின்ன வெங்காயத்தையும் வெட்டி அதையும் போட்டு வதக்கி அது வதங்கி முடிகிற ஸ்டேஜில் முருங்கைக்கீரையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கி இதெல்லாம் மாவில் போட்டுடணும். அதோட தேங்காய் ஒரு மூடி, அதை சின்ன சின்ன பல்லாக போட்டு அந்த வதக்கின வெங்காயம் முருங்கைக்கீரை அது ரெண்டையும் அதோட கலந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஊற்றுறோம் பாருங்கள். இந்த அடைக்கு சைட் டிஷ்லாம் தேவைப்படாது. இதிலே எல்லாமே போட்டுறதுனால அது சும்மாவே நல்லா சாப்பிட்லாம். ஹெல்த்தியானதும் கூட. முதல்ல தோசைக்கல் காயிற வரைக்கும் தான் ஸ்டவ்வை ஹையில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக விடணும். அப்போ தான் அது செவந்து வரும்போது கரெக்டாக உள்ளே வெந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடை செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் போடுங்க. கூடவே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.